ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12th ஃபிசிக்ஸோட செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். அதாவது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு இன்னும் முடியாமல் இருக்குது. இருந்தாலும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா, சப்போஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை தயவுசெய்து நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, 15 ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்லா கேட்டிருக்காங்க, டிஃபைன் மொபைலிட்டி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மார்ஜினல் ரேஸ் கேட்டிருக்காங்க. சரியா, டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் கேட்டிருக்காங்க, கிவ் இட்ஸ் யூனிட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேண்டு கேட்டை பற்றி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் பற்றி போய் கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம். சரியா, 17வது கொஸ்டினை நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சி, அதாவது 3 மார்க் கொஸ்டின்லையும் வந்து பார்த்திங்கன்னா 27வது கொஸ்டினை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இதில் தான் நமக்கு வந்து மார்க் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா சம்ஸே பார்க்குறதே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சம்முக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்படிங்கிறப்ப சம்ஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா, அதுக்கப்புறம் எப்பயும் போல் ரேடார் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி அண்ட் டிசியோட வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ராவோட அதாவது வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்டு கிவ் தேர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே என்னன்னு சொல்லி பார்த்தா 5 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோமோ அதில் இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து இதே மாதிரி காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.